Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. வணக்கம், உங்கள் செஃப் விஜய குமார் தக்ஷன் கிச்சன்ல இருந்து இன்னைக்கு பச்சை மிளகாய் மண்டி எப்படி பண்ணுறோம் பார்க்க போகிறோம். மண்டி செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் வத்தல், அரிசி கழுவிய தண்ணி, வெந்தயம், அரிசி மாவு, தக்காளி பேஸ்ட்டு, தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை, மொச்சை, பச்சை மிளகா பச்சி, நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். இதுக்கு மெயின் நல்லெண்ணெய் நிறையா தேவைப்படும், ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், எவ்வளோ காரம் தேவோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நம்பர், பூண்டு. அதெல்லாம் மண்டி இதுக்கு கூட ரைஸுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மண்டி ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இப்போ அந்த காலத்துலலாம் ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, மாட்டு வண்டியில் தான் போவாங்க. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகும்போது இடையில இது மாதிரி மண்டி ரெடி பண்ணி தொக்கா ரெடி பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி மண்டி பண்ணிவிட்டு போவாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி கொஞ்சம், தக்காளி சாப் பண்ண தக்காளி தானே, ஆனால் டொமேட்டோ பியூரினா கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மண்டிக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டோம், கொஞ்சம் பச்சை வாடை இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு லெமன் அளவுக்கு அந்த புளி தண்ணி ரெடியாக இருக்குது, கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எவ்வளோக்கு புளி நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு, புளி எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், இது பாயில் ஆகட்டும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த வண்டி செட்டிநாடு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, செட்டிநாடு சைடு. தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ஓகே. இப்போ நம்ம ரைஸு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதுதான் மெயினானது இந்த மண்டி. இப்போ தான் மண்டிங்கிறது இப்போ ரெடி ஆச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண மொச்சை வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வேக வச்சுருக்கோம் மொச்சையோட. இதுக்கு திக்னஸ்க்கு வேண்டி கொஞ்சம் நான் அரிசி மாவு கரைஞ்சி வச்சுருக்கேன். உடனே கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். இது தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ப்ளெயின் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கெட்டே போகாது. 3 நாளைக்கு வெளியே வச்சு சூடு பண்ணி வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. குக்காக வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் குக் ஆகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குக் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது.